ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மித்ரனோட ஸ்கூலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் ஆஃப் கவு டங்க், அதாவது மாட்டு சாணத்திலேருந்து எப்படி வந்து அந்த கேஸ் வந்து தயாரிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து நாங்கள் டாபிக் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் ஆஃப் கவு வேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டாபிக் தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம். என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா வந்து உடனே வந்து சப்மிட் பண்ண சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த மாட்டு கொட்டகை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு எல்லாம் ஒட்ட வச்சுட்டு ஒரு பெரிய தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா வந்து வச்சு பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல வந்து நான் செஞ்சது வந்து மாட்டு கொட்டகையோட அந்த மேலே மூடுவாங்கள்ல, அதை வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்டையை எடுத்து 4 பக்கமும் அந்த தூணு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அதை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒட்ட வைக்கல, சும்மா வந்து வச்சு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பில்டிங் எல்லாம் வந்து செஞ்சுட்டு ஒவ்வொன்றா செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ என்னால் வந்து எடுக்க முடியல. இந்த ப்ராஜெக்ட் வாங்கின திங்ஸ் முதற்கொண்டு இது எப்படி செய்யணும் முதற்கொண்டு எல்லாமே வந்து மண்டையை பிச்சு குழப்பி பண்ணது எல்லாமே வந்து நான் தான். ஆனால் இதுக்கு வந்து பேருக்கு தான் வந்து என் பையனுக்கு வந்து ப்ராஜெக்ட். நான் ஸ்கூலில் படிக்கும்போது கூட இந்தமாரி ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ணதில்லைங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ணி ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த மாடெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஜெராக்ஸ் எடுத்து வந்து அதை கட் பண்ணி பின்னாடி தர்மாக்கோல் ஒட்டி கீழே வந்து ஒட்ட வச்சுருக்கேன். நான் வந்து இன்னும் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து ஒரு தர்மாக்கோலில் இவ்வளோதான் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, இதுவே போதுமான அளவாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து பண்ணியிருக்கேன். அந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து மாட்டு சாணமானு கேட்காதீங்க, அது கண்டிப்பாக இல்லை. நான் வந்து செடியெல்லாம் பொறிச்சிட்டு வந்து அரைச்சி அதில் தண்ணி ஊற்றி அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். பார்க்க வந்து சாணம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து போட்டு வச்சுருக்கேன். இதோட எக்ஸ்பிளனேஷன் என் பையன் தருவான் பாருங்கள். அந்த ப்ராஜெக்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த நிலமையில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். வண்டியிலேருந்து தூக்கிட்டு வரும்போது ஒவ்வொன்றா பிச்சு மாட்டு கோட்டையில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் வந்து பறந்து போயிடுச்சு. பாதி ஏதோ காணவே காணோம். அந்த டப்பாங்கள்லாம் கழட்டி தனியாக பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. டாடா.